ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்கள நான் இன்னொரு நாள் பாக்குறேன். அமர பேசுறேன். நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஆனா இது இப்ப ரொம்ப முக்கியமா. நான் கிளம்புறேன். உன் அத்தை வந்தா நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு. இந்த பிடிமண்ணை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் காத்திருக்க கூடாதுமா. நீ உடம்ப பாத்துக்கோ. சரிம்மா. இருமா, இந்த பிடி. சரி வரமா. சரிம்மா, பாத்து போ. அத்தை, என் மேல ஏதாவது கோவமா? சேச்சே, சாமி காரியம்மா, அதனால போயிட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். உங்ககிட்ட அம்மா ரொம்ப மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னாங்க அத்தை. பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு வீடியோ கால் மட்டும் போடு. உனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்துட்டு நான் ஒரு 2 வார்த்தை பேசிடுறேன். சரிங்க அத்தை. அத்தை, ஸ்விட்ச் ஆஃப் வருது. இல்ல, அம்மா பிரார்த்தனை பண்ணும்போது அடிக்கடி போன் கால் வந்துட்டு இருந்துச்சு. அதான் நான் தான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன். அம்மா கிட்ட வேற அதை சொல்ல மறந்துட்டேன். அவங்களும் கவனிக்கல போலத்த. என்னமோ போமா. இன்னைக்கு நானும் அம்மாவும் சந்திக்க கூடாதுன்னு இருக்கு போல இருக்கு. சாரி த. சாரி, திடீர்னு இப்படி சொல்லுவாருன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லத்த. சரி விடு, எங்க போயிட போறாங்க. இன்னைக்கு இல்லனா இன்னொரு நாள் பாத்துக்கலாம். நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் த. சரிம்மா, கிளம்பு. சரிங்க த. உன்னை அடிச்சு துவைக்கணும் போல கொலை வெறி வருதுடி. ஆனா அப்புறம் உன் அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் நேரம் வரல. வரட்டும், பாத்துக்கிறேன். அக்கா, வேன் வந்துருச்சுக்கா. இத்தனை வருஷம் கழிச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல்லாம் வச்சு பெரிய சாதனை எல்லாம் பண்ணிட்டு வரீங்க. அப்ப எப்படி இருக்கீங்க? ஓரமா போ. என்னங்க நீங்க அந்த பக்கம் போன்றேல. வாங்க. தேவி, எப்படி இருக்க? என்ன அதுக்குள்ள இளைச்சு போயிட்ட? மாப்பிள, இது உனக்கே ஓவரா தெரியல? நீ போய 30 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள 30 வருஷம் ஆன மாதிரி விசாரிக்கிற. என் பொண்ண பாத்துக்க நான் இருக்கும் போது அவ இப்படி இழைச்சு போவா? இவர என்ன தேவிமா? வாடி. அர்ஜுன், குலதெய்வம் கோவில்லாம் எப்படி இருந்துச்சு? வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சுமா. அப்புறம் கிளையண்ட் மீட்டிங் என்னமா ஆச்சு? சக்சஸ். ஃபேண்டாஸ்டிக்மா. நீங்க வேற லெவல்மா. மாமா. என்னம்மா? அர்ஜென்ட்டா நான் அக்கா கிட்ட பேசணும் மாமா. எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். வா. எல்லாம் நல்லபடியா இருந்துச்சா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சூப்பர் மாமா. செல்வா, ஒரு வழியா உங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? தனா அண்ணன் எப்படி இருக்காரு? உன்னை ரொம்ப விசாரிச்சாருமா. கோவில் வேண்டுதல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என்னாலதான் வர முடியல, மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஆமா, நீ தேவியோட அம்மாவை பாத்தியா? இல்ல, நான் போறதுக்குள்ள அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்படியா? கோவிலுக்கு வந்த எல்லாருமே அப்படியே நேரா பூஜை ரூமுக்கு வாங்க. அங்க படையில வச்சு சாமி கும்பிடணும். இது சம்பிரதாயம். சரி வாங்க. செல்வா, நீ முதல்ல போ. வாங்கப்பா, வாங்க வாங்க. தேவி வா. அக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லனா மண்டை வெடிச்சிரும். ப்ளீஸ் கா, வா. வாக்கா.
அதான் நானே வரேன்ல, எதுக்கு தரன்னு எடுத்துட்டு வர? அக்கா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? அந்த செல்வநாயகி தான் ஜோசியரை ஏற்பாடு பண்ணி அவரு மூலமா உன்னை அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லிருக்கணும். உனக்கு அது புரியலையாக்கா? செல்வநாயகி திருந்திட்டாங்கன்னு நீ இன்னும் நம்புறியா? ஆமா, அவங்க திருந்திட்டாங்கன்னு நான் நம்புறேன்.